எனக்கு பொதுவாகவே இலவசங்களை கிண்டல் செய்வவர்கள் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம். அப்படியே இருங்கண்ணா, நாகரிக நோட்ஸ் தி பாயிண்ட். திமுகவை சேர்ந்து அண்ணன் போஸ் அவர்கள் இலவசத்தை பத்தி தப்பா பேசுறாங்க, அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இலவசத்தை பத்தி திமுகவினர் பேசி ஒரு 2-3 பேச்சுக்களை பேசுறோம். அப்பெல்லாம் அண்ணனுக்கு மனசு கஷ்டமா இருந்ததா இல்லையான்னு கேட்கலாம். இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு பொதுவாகவே இலவசங்களை கிண்டல் செய்வவர்கள் மேலே எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டா அடிக்கல. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பட. வாங்க. செப்டம்பர் 2022ல முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்றார், எல்லாம் ஓசியில தானே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மனசு கஷ்டப்பட்டுச்சான்னு தெரியல. அதுவும் எனக்கு தெரியல. இப்போது அமைச்சராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் மிக மூத்த தலைவர். ஏப்ரல் 2023 என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000, உங்க அம்மாளுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 அப்படின்னு பேசுனது கொச்சைப்படுத்துவது இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுவும் எனக்கு தெரியல. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. அதாவது துரைமுருகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் வேலூரினுடைய எம்பியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் முகம்லாம் முக்காவாசி பேர் படப்பதான் இருக்கு. என்னன்னு தெரியல, எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம், படப்பதான் இருக்கு. என்னன்னு தெரியல, என்ன காரணம்? 1000 ரூபாய் வச்சா 1000 ரூபாய் வச்சா இவனை எல்லாம் வெள்ளலாம் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாம் செருப்பு தயாரா வச்சுக்கணும். நிறைய உள்ள வருவாங்க, வரிசையாக வாக்கு கேட்பதற்கு வந்து கொண்டே இருப்பார்கள். இவன் எடுபடாத பையன் கொடுக்குற 1000 ரூபாயில நாம ஃபேர் அண்ட் லவ்லியே பாயிண்ட்ஸ் பவுடர் போட்டு மினுக்கு இருக்கணும். இவர்களுடைய மாண்புமிகு எம்பி அவர்கள் சொல்றார். அதுவும் எனக்கு தெரியல. அப்போ இவர்கள் சொல்லக்கூடிய இலவசம் என்பது மக்களினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அப்படின்றத இவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? உங்க அமைச்சர்கள் இது போன்ற கருத்துக்களை சொல்லும் போது உங்களுடைய மனம் வலித்ததா இல்லையா அப்படின்றத முதல்ல சொல்லிடுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். போட்டேன் சொல்ல மாட்டேன். ஆனா டிவி கேட்க மட்டும் நான் போடல. தலைபேன் எப்படின்னா தளபதிக்கு போடுவான், போட மாட்டாங்க. அன்று சொன்னார் என்றும் அதுதான் சத்தியம். விஜயோட அரசியலை எப்படி பாக்குறாங்க? அஜித் ரசிகரும் சரி, தலைவர் ரசிகரும் சரி, கன்ஃபார்மா ஓட்டு போட மாட்டோம் நாங்க. இனிமேதானே தமாஷே இருக்கு, அதை பார்க்கத்தானே இந்த ஜடம் வந்திருக்கு. மே 4 டிவி கேக்கு பால். இது ரஜினி ரசிகரோட சபதம். வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலி அடிச்சு தொடுத்தோம். அப்பா தாதா நம்மள வீட்டுல சேர்த்து பாருப்பா. செருப்படி வேகாத வெயில்ல நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட்